ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச கேமான மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். இது மைன்கிராஃப்ட் பார்ட் 1. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வச்சு கூட பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கேம் ப்ளே பண்ண போகலாம். நாங்கள் இப்போ போயாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கிட்டலாம் போகணும், அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு நிமிஷம் நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ உடச்சி எடுத்துக்கலாம், மரத்தெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரம் நான் இப்போ உடைக்கிற கேப்பில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரம் ஓடுறா அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. நான் வீடு கட்டுறது வந்து நார்மலாக நான் இப்படி வீடியோ போடும்போது கட்டிட்டா இல்லை ஆஃப்லைனில் நான் கட்டிட்டான்னு சொல்லிடுங்க. ஸோ நமக்கு 8 பிளாக் கிடச்சிருக்கோம் போதும் இது. சரி வாங்க நம்ம இதெல்லாம் நான் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள், பிளாஸ்டிக்ஸு 2 20 பேக்ஸு. வாங்க நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ போகலாம். நமக்கு கோல் தேவைங்க. நான் வர வழியில் பார்த்தேன், அப்புறம் அவங்கக்கிட்ட காமிக்கலாம் தான். சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம். வேணால் இப்போ கோல் இருக்கிற இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேங்க. வேண்டாம், நான் கேம்லேயே காமிச்சிடுறேன். வாங்க அப்படியே போகணும். அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். நம்ம நேரம் அதோட வேஸ்ட் வரும். ஏறா பாருங்க, கடுப்பேற்றுற மாதிரி அவனுடைய போயிடும். இப்படி ஒரே ஒரு பிளாக்கு தான் போகணும். ஒரு பிளாக் போட்டால் பிரச்சனை முடிச்சு. அதான் ஒரு 3 இருக்குது. அப்போ முன்னாடி கொஞ்சம் இருக்குது. 3 போதுங்க. 3 ஒரு இடத்துல ஒரு 16 வருங்க. 16 இல்லை, ஒரு 12 வந்துடும். நாங்கள் டார்ச் டார்ச் 12 டார்ச் வருங்க சொன்ன மாதிரி. நாங்கள் இப்போ அங்கே கொஞ்சம் போடுறது. ஜியோ ஹெல்த்து போயிடுச்சுங்க. விடுங்க. நாங்கள் அப்படியே இதான் உடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு வந்து என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். மைன்கிராஃப்டே போடலாமா, இல்லை கிரானியில் ஏதாவது போடலாமா, இல்லை ஐஸ்கிரீம் சாப்டர்ஸில் ஏதாவது போடலாமான்னு சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிறது தான் பண்ணிடலாம். அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. வாங்க இங்கே மடியே வந்துடாதா. நல்லா உள்ளே போனாலே சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன்னா அதனால் சவுண்டு கில்லின்னு இருக்குங்க. அது மேலே போகக்கூடாது. மேலே போனாலே சுத்தக்குங்க. போகிறதே ஒரு செகண்ட் அள்ளி விடுதுங்க. எப்படி அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. 3 பிளாக் உடச்சிட்டு போட்டோம். இந்த பிளாக்கை போட்டு வர வழி இல்லை. போட்டு விடுங்க. ஸ்டோன் இருக்கட்டும், நம்ம எடுக்கணும். நாங்கள் இப்போ அப்படியே மரப்பக்கமாக போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து ஃபுட்டு தேவை,
ஏன்னா ஃபுட்டு எப்போ கம்மியாகும் யாருக்கும் தெரியாது. அம்மா அட்டி அட்டி நினச்சிருச்சு. ஆ ஆ ஆ ஆ செம்ம அடிங்கண்ணா. எப்படிங்க மேலே போவேன்? வேணா மேலே ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வில்லேஜ் தெரிஞ்சுது. அந்த வில்லேஜ்கிட்ட வந்துட்டேன். வில்லேஜ்குள்ளே போயிடலாம். வில்லேஜ்குள்ளே தான் சாப்பாடு இல்லை. சாப்பாடு ப்ரெட்டு இருக்குது. எங்கள் ஆர்மர்ஸில் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆர்மர்ஸ்லாம் மாட்டிடணும். ஆர்மர்ஸ் மாட்டியாச்சு. வாங்க அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு வயிறு கொஞ்சம் பசிக்கணும். சாப்பாடு சாப்பிடுவோம். ப்ரெட்டு யாரும் வராங்க. சும்மா வரையாடாங்க. அங்கே போயிருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு பெட்டை மட்டும் அட்டை போட்டு ஓடிடுவோம். அந்த பெட்டு அப்படியே தோண்டி மேலே ஏறிடும். பெட் எடுத்துக்கலாம். உள்ளே போயிட்டு யாரும் பெட் எடுத்துக்கலாம். வெளியே ஓடிடுவோம். இல்லை இன்னொரு ஐடியான்னு சொல்லுவாங்க. அப்படியே வில்லேஜில் ஈவெண்ட் இருந்து ஏதாவது எங்கே இருங்க எழுதுங்க. இது அம்மாடி இவ்வளோ பெரிய கேளுங்க. அழகெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கோபிஸ்டோன் அப்படியே உடச்சி எடுத்துருவேன். கசா படமாக எடுறா. அப்படியே எடுத்துருவேன். கிராஃபிங் டேபிள் வச்சுட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் விடுவாங்க. 3 பிகாக்ஸு மாயெல்லாம் உடச்சி எடுத்துருவேன். பரவாயில்லைங்க, நிறையா இருக்குங்க. இதில் டைமண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், நம்ம -43 இருக்கும். டைமண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. போனாலும் கொஞ்சம் குறையும். மேலேயே கொஞ்சம் பார்த்தேன், அதுவும் உடச்சிடும். அதுக்கு முன்னாடி ஃபர்னேஸ் பண்ணிடுங்க. சீக்கிரம் உடச்சி ஃபர்னேஸ் பண்ணுங்க. விட்றா சார் பணமாக உடச்சி விடு. பார்க்க எங்கேயும் அண்டர்கிரவுண்ட் வீடு மாதிரியே இருக்குங்க. 30 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்திருக்குன்னா 9 வந்திருக்கு. நாட் பேட். எடுத்து பார்ப்போம். சொன்ன மாதிரி வரல, ஆனால் 29 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் உடச்சி இருக்கு. விட்ற எடுத்தாச்சு. உள்ளே போதும். எடுத்தாச்சு. ஃபர்னைன்ஸ் மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்னைன்ஸ் மேக் பண்ணால் நான் தெரியாமல் இதை மேக் பண்ணிட்டேங்க, கிராஃப்டிங் டேபிள். சரி விடுங்க, பார்த்துக்கோங்க. கோல் வச்சு கொஞ்சம் மட்டும் எடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணும். இங்கே ஒன்றுமே இல்லை, அயன் மட்டும் இருக்குது. நல்லா கொஞ்சம் எங்கேயாவது வழி போகிற மாதிரி இருந்தால் போய் பார்ப்போம். சரி, இந்த சவுண்டுலாம் வருதுங்க. எங்கே ஜாம்பிஸ் போடுதலையும் யாருக்கிட்ட ப்ரோ பிளேயரா 2 பேரும் வந்தாலும் முன்னாடி சவுண்டு வச்சுருக்கோம். யாரோ வர எனக்கு காலடி சத்தெல்லாம் கேட்குதுங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. எங்கே கிரீப்பரு?
எங்கோ இவ்வளோ டீப்பாக போகுது. இதுதான் மறுகையாக தான் அவங்க அப்படியே போகணும். இங்கே கோல்டு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மேலே போகிறது ஆபத்து, வேண்டாம். வந்தாலேயே சொல்லிட்டு இது ஓட்டாது அம்மா. பயங்கரமான ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பாட்டு வரலாம். மேலே ஏறி போகிறோம். அங்கே ஒரு அயன் இருக்கு, எடுத்துருங்க. நிறைய அயன் இருக்குங்க. வரான்னு இல்லை, அயன்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ 3 அயன் கிடச்சி போடுங்க. கொஞ்சம் லூட்டு கொஞ்சம் அதிகம் தான், பேராசைலாம். அதனால் இதே நமக்கு இப்போதைக்கு போதும். அங்கே ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம ஃபர்னேஜ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்கே கொஞ்சம் கீழே வந்துட்டேன். மேலே எப்படி போவேன்? ஐயோயோ போச்சுப்போ. நம்ம கோவில் போனதுக்கு நல்ல வேலை எடுத்து வச்சிருந்தது. என்ன ஆயிருக்கும்? கீழே விழுந்துடக்கூடாது. நான் ஹைட்டாக போய் விழுந்தேன்னா சாகுதான். எனக்கு இதெல்லாம் அரைச்சி எடுத்து நாங்கள் மேலே ஏறிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை உங்களுக்கு பிடிக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்படியே சாப்பிட்டு மேலே போயிடுவோம். அம்மா அப்பாவை பிடிக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அம்மா ஏதாவது ஏதோ ஒரு செடி வாங்க, ஏதாவது ஒரு வீட்டில் போய் தூங்கிடுவோம். பிடிக்கலான்னு பார்த்தேன். வீட்டில் கேட்குறான் ஏன்டா அவங்களோட ஜம்ப் பண்ணி ஏறியாச்சு. வீட்டில் போய் தூங்கிடுவோம். எனக்கு மான்ஸ்டர்ஸ் எவன்டா அவன் ஒருத்தருமே இல்லையடா. அதை கூட முடிக்கண்டா. இப்போ தாங்க தூங்குறோம். ஓகேங்க, கஷ்டப்பட்டு வந்தாச்சு. வாங்க அப்படியே வெளியே ஓடிடுவோம். ஜம்ப் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அது ஓடிடுங்க. கால் உடச்சிட்டாங்க. நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிருந்தோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் ஆலில் போட்டுக்கோங்க. பாய் ஃப்ரம் சஞ்சீவ் ராம். பாய். சரி பாய் கைஸ். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு மட்டும் சொல்லிடுங்க. கிராணி போடலாமா இல்லை ஐஸ்கிரீம் எதிராக போடலாமா, இந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஐஸ்கிரீம் சாப்டர் 8 இப்போ போடலான்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்டர் 8 வந்து சாப்டர் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 8 சாப்டர் 2, அதாவது பார்ட் 1 பார்ட் 3 வரைக்கும் இருக்குங்க. இல்லை பார்ட் 1 நம்ம போட்டுட்டோம். இப்போ பார்ட் 3 வந்து நாளைக்கு, இல்லை பார்ட் 2 நாளைக்கு போடலாமா, இல்லை மைன்கிராஃப்டே விளாட்லாமா சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் சஞ்சீவ் ராம். பாய். அதுக்கப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. பாய்.